அப்படிங்கிறது ஒரு பொதுமக்களோட பார்வையா இருக்கு. ஏன்னா இவர் தான் அங்க முதல்ல இவரும் அன்பில் மஷாரும் தான் நின்னாங்க. அப்போ வந்து இவங்க தானே பதில் சொல்ல வேண்டியிருக்கும். நான் வந்துட்டேன், நான் தான் காப்பாத்துனேங்கும் போது பதிலே இவங்க தானே சொல்லணும். ஸோ இவங்களுக்கு செய்திகள் எப்படி வந்தது? அங்கிருந்து இவர் ஆபீஸ் வந்து 10 நிமிஷம் தான். நடந்த இடத்துல இருந்து இவர் ஆபீஸ் 10 நிமிஷம். பக்கத்திலேயே ஒரு தனியார் மருத்துவமனை இருந்திருக்கு. ஆனா அங்க கொண்டு போகாம அங்கேருந்து 20 நிமிஷம் தள்ளி கொண்டு போயிருக்கீங்க. என்னன்னு கேட்பாங்கல்ல. யார் உங்களுக்கு ஆர்டர் குடுத்தது அங்க போக? இல்ல இங்க தான் வந்தீங்களா? நெறைய கேள்விகள் இருக்குல்ல. ஏன்னா நம்ம அந்த இதுலயே பார்த்தோம் காணொளியில. விஜய் பேசும்போது பின்னாடியே ஒரு தனியார் மருத்துவமனையோட கட்டணம் தெரிஞ்சது. அப்ப அதையெல்லாம் அடிப்படையாக வைத்து ஆம்புலன்ஸ்க்கு யார் உத்தரவு போட்டது? ஆம்புலன்ஸ் யார் ரெடி பண்ணது? அதுல பேனர் கட்டுனது? எல்லா எல்லா அடிப்படை கேள்விகளும் வரும். சோ அதற்காக தான் இவர் கொஞ்சம் டைம் எடுத்திருப்பாரு அப்படின்னு நெனைக்கிறேன். இல்ல மேபி நேத்து மாநாடு நடந்திருக்கு. சோ அதனால கூட அவர் அங்க ஏதாவது போயிட்டு வந்திருக்கலாம். மேபி அது விஷயமா கூட இருக்கலாம். பட் 17ஆம் தேதி இவர் விரிவாக பதில் சொல்ல வேண்டியிருக்கும். சொல்லாமலாம் வந்துர முடியாது. விரிவா கேள்விகள் இருக்கும். சோ அதற்கு தயாராக இருப்பார். அன்னைக்கு அந்த சம்பவத்தோட சில உண்மைகளாவது மக்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறத நம்ம நம்புவோம்.